தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய நம்பர் கேம் மற்றும் சட்ட போராட்டத்திற்கு மேடையாக மாறியிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேகர் காட்டி வரும் தயக்கம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தற்போது 113 என்ற எண்ணிக்கையில் விஜய் பலமாக நின்றாலும் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற அந்த மெஜிக்கின் இல்லை என்பதை காரணம் காட்டி ஆளுநர் மாளிகை மௌனம் காத்து வருகின்றது. ஆனால் இந்திய அரசியல் சாசன விதிகளும் வரலாற்று சிறப்புமிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் ஆளுநரின் இந்த தாமதத்திற்கு பின்னால் இருக்கும் நியாயங்களை உடைக்கும் வலிமை கொண்டவை. குறிப்பாக சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட SR பொம்மை வழக்கின் தீர்ப்புதான் தற்போது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக அமையப் போகின்றது. இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு மாநில அரசுக்கு தெளிவான மெஜாரிட்டி இல்லாத போது, அதாவது தொங்கு சட்டசபை அமையும் போது ஆளுநர் யாரை அழைக்க வேண்டும் என்பதற்கு சர்க்காரியா கமிஷன் ஒரு தெளிவான முன்னுரிமை பட்டியலை வழங்கியுள்ளது. அதன்படி முதலில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கும், அது இல்லாத பட்சத்தில் தனிப்பெரும் கட்சிக்கும், மூன்றாவதாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கும் ஆளுநர் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழகத்தின் தற்போதைய சூழல் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி எதற்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தனிப்பெரும் கட்சியான தாவேகாவின் தலைவர் விஜயைத்தான் ஆளுநர் முதலில் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். அவருக்கு 118 இடங்கள் முழுமையாக இல்லை என்றாலும் அவரை முதலில் அழைத்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கி பெரும்பான்மையை நிரூபிக்கச் செல்வதே ஆளுநரின் தார்மீக கடமையாகும். இதனைத்தான் சர்க்காரியா கமிஷனும் வலியுறுத்துகின்றது. இங்குதான் 1994 ஆண்டு வழங்கப்பட்ட SR பொம்மை வழக்கின் தீர்ப்பு மிக முக்கியமானதாக மாறுகின்றது. ஒரு முதலமைச்சருக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் தனது மாளிகையில் அமர்ந்து கொண்டோ தலையை எண்ணி தீர்மானிக்க கூடாது என்பதுதான் அந்த தீர்ப்பின் மிக முக்கியமான சாராம்சம். ஒரு கட்சியின் வளம் என்பது சட்டமன்றத்தின் தளத்தில் தான் வாக்கெடுப்பு மூலம் நிரூபிக்கப்பட வேண்டுமே தவிர ஆளுநரின் தனிப்பட்ட விருப்பத்திற்காகவோ அல்லது அரசியல் உள்நோக்கத்திற்காகவோ ஒருவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்க முடியாது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் ஏஜெண்டாக செயற்படாமல் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவருக்கு தனது பலத்தை நிரூபிக்க ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும். ஒருவேளை ஆளுநர் திட்டமிட்டு புறக்கணிப்பதாக தோன்றினார் என்றால் சம்பந்தப்பட்ட கட்சி நீதிமன்றத்தை நாடி தனது உரிமையை நிலைநாட்டவும் இந்த தீர்ப்பு வழிவகை செய்கின்றது. தற்போதைய நிலவரப்படி 113 இடங்கள் விஜயின் பக்கம் இருக்கும் நிலையில் பொம்மை வழக்கின் தீர்ப்பின்படி ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு குறிப்பிட்ட நாட்களை அவகாசமாக வழங்க வேண்டும். அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரை பெரிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க தடை விதிக்கலாமே தவிர ஆட்சி அமைக்கவே விடமாட்டேன் என்று ஆளுநர் முட்டுக்கட்டை போட முடியாது. ஒரு முதலமைச்சருக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கே உண்டு. ஆளுநர் மாளிகைக்கு அல்ல என்பதை இந்த தீர்ப்பு ஆணித்தரமாக சொல்கின்றது. எனவே ஆளுநர் எவ்வளவு காலம் மௌனம் காத்தாலும் சட்ட ரீதியாக விஜயின் முதல்வர் கனவை முடக்க முடியாது என்பதே நிதர்சனம். இந்த சட்ட போராட்டத்தின் போது முடிவில் மக்கள் தீர்ப்பே இறுதியானது என்பதை தமிழக அரசியல் களம் விரைவில் காணப்போகின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.